வெளிநாட்டில் வந்து இனிமேல் வருங்காலத்து பிள்ளைகள் இப்படி கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு சாப்பிட மாட்டினோம். ஊரில் இருந்தால் எல்லோரும் பழகி கொள்ளுவினோம். ஒரு சில பேர் செய்து பழகிடுவினோம். ஆனால் இனி அடுத்தடுத்த ஜெனரேஷன் இப்படி கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு சாப்பிட மாட்டோம். இங்கே வந்து தமிழ் கடைகள் இருக்குது, அங்கே போய் வாங்கி தான் சாப்பிடணும். வெள்ளைக்காரன் கூட எங்களோட சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்றான், டேஸ்ட்டாக இருக்கண்டு. ஆடிப்பிறப்பு கொழுக்கட்டை ரெடி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆடிப்பிறப்பு. இப்போ ஆடிப்பிறப்புக்கு நான் கொழுக்கட்டை அவிக்கலாம்ட்டு வந்திருக்கிறேன். எனக்கு கொழுக்கட்டை மோதவண்டா விருப்பம். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதல் ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பேனம் கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னெல்லாம் தோழர்களே. இப்போ கொழுக்கட்டை அவிக்க வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்பால் 1 கப் அரிசி மாவும் அவிச்ச கோதுமை மாவும், இதே கப்பால் ஸ்டீம் பாயில் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அதாவது அவிச்ச கோதுமை மா. இங்கே நாங்கள் ரெடிமேடாக எல்லாம் வாங்கலாம். ஒரு முறை அரைச்சி கொள்வோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன், கணக்கு தேவையில்லை. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கொள்வோம். இந்த உப்பை வந்து மிக்ஸ் பண்ணுவோம் மாவோட. இது நல்லா கொதித்த தண்ணி ஒரு 2-3 புகை போட்டுது. ஆனால் கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டுக்கொள்வோம். ஒரு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி கொஞ்சம் இடப்பதத்தில் குழைக்கணும். இப்போ மாவை அடித்து குழைக்க வேண்டும். இப்போ கிட்டத்தட்ட சரியாக வருது. என்ன கணக்கண்டா, இந்த கப்பால் இது வந்து கேக்கு கடிக்கிற மாக்கப். அப்போ இந்த ஒரு கப்பால் 1 கப் வறுத்த சிவத்த பச்சை அரிசி மாவும் 2 கப் வெள்ளை கோதுமை மா. கோதுமை மாண்டா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அவிச்ச மா போட்டு உப்பும் போட்டு குழைச்சிருக்கிறேன். தண்ணி வந்து இந்த கப்பால் 2.5 கப் தண்ணி கொதி தண்ணி விட்டேன் நான். கொதி தண்ணி ஆக சுடக்கூடாது, நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 4-5 புகை விட்டி அந்த ஆவி பறக்கணும். பறக்க விட்டி கொஞ்சம் பச்சை தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு தான் நான் குழைச்சேன். அங்கே பதமாக வந்திருக்கு.
ஆனால் நாளை பிறகு செய்கிறேன் நான். என்னோட கொழுக்கட்டை அச்சும் இருக்குது. இப்படி அடித்து குழைக்க வேணும். இப்படியே காயாமல் மூடி வைக்க வேணும். மூடி வச்சுட்டு துணியால் ஈர துணியும் போட்டு வைக்கிறவ இப்படி மூடி வச்சுட்டு வேறு மக்களே பயறு வறுத்து ராத்திரி வறுத்துனா என்ன மாத பிறப்புல அம்மா சொல்லுவா ரொட்டி சுடக்கூடாது, தாச்சியில் வறுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ பயரை வறுத்து ஆற விட்டுட்டு அவிச்சு ஆற விட்டுட்டு இப்போ சர்க்கரையும் அதாவது பனங்கட்டி எல்லாம் கருப்பட்டி போட்டுக்கொள்ளலாம். நான் கருப்பட்டி தான் போட்டேன். நான் என்ன பனங்கட்டி கிடைக்கல, கொஞ்சம் தேங்காய்ப்பும் போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஏலக்காயை சீனியில் போட்டு அரைச்சி போட்டு அந்த பவுடரும் கொஞ்சம் போட்டு கிளறிட்டேன். நீ இதைத்தான் உள்ளுடனே வைக்க போகிறேன். இப்போ பல்லு பின்னி இருக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பின்னி போட்டு பார்த்துக்கொள்வோம். அதுங்க மக்களே கொழுக்கட்டை இப்படி பின்னி வச்சுருக்கிறேன். இனி இதை ஸ்டீமரில் அவிச்சு கொள்ளுவோம். இப்படி தான் நான் கொழுக்கட்டையை ஸ்டீமரில் அவிக்கிறேன். நான் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விட வேணும். பாருங்க மக்களே, நானும் வச்சு ஆடிப்பிறப்பு கொழுக்கட்டை நல்ல வடிவாக வந்திருக்கு. இப்படி நீங்கள் ஆடிப்பிறப்புக்கு அவிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் பேர் இருந்தால் சேர்ந்து செய்து பக்கத்து வீடுகளை கொடுக்கலாம். இங்கே எங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை. பாருங்க மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கொழுக்கட்டை எப்படி இருக்குது? உள்ளுக்கு வைக்கிற பூரணம் மிஞ்சி போச்சு. இப்போ நாளைக்குன்னு கால் விளையுது. நாளைக்கு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து பச்சை கோதுமை குழச்சி போட்டு அதுக்குள்ளே வச்சும் அவிச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாவியல் என்ன வேணும், இப்படி மிஞ்சினா கொஞ்சம் கோதுமை மாவும் அரிசி மாவும் போட்டு குழச்சி போட்டு அதுக்குள்ளே இந்த பயரை போட்டு குழச்சி புளிக்கொழுக்கட்டை செய்து தருவா. அப்படி தான் புளிக்கொழுக்கட்டை செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க மக்களே, இதுதான் புளிக்கொழுக்கட்டை. இதுக்குள்ள பயறு தேங்காய்ப்பு இந்த குழச்ச மாவு இருக்குது. சும்மா கடித்து சாப்பிடலாம். வாங்க மக்களே, கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டை தின்ன தின்ன ஆசையாக இருக்குது. இந்த கொழுக்கட்டை ஒரு கொழுக்கட்டை $1.50 வாங்கலாம். $1.50. சில கடைகளில் $1.25. அதாவது $1.25 வாங்கி கொள்ளலாம்.
இது நாங்கள் ஒரு 10-12 வயசில் எங்களுடைய அம்மா வந்து நேர்த்தி கடன் வச்சுட்டு தம்பி ஆக்களுக்கு முட்டை வளைச்சி மட்டிவில் கோயிலுக்கு போவோம். மட்டிவிலண்டு யாழ்ப்பாணத்தில் மட்டிவில் டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் அங்கே தான் நாங்கள் அம்மா சொந்தக்காரர் எல்லோரும் போய் நாங்கள் கொழுக்கட்டையாக வச்சு நேர்த்தி கடனை முடிச்சு போட்டு வருவோம். அப்போ எங்களுக்கு 12 வயசு தான் இருக்கும்.